அமுது நெஞ்சங்களுக்கு தமிழ் மலரின் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையிலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கருமாரப்பட்டின்ற கிராமத்தில் தான் வந்திருக்கோம். இந்த ஊருக்கு ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வெள்ளையானந்தா சித்தரின் ஜீவ சமாதி உள்ளது. இன்று வெள்ளையானந்தா சித்தருக்கு குரு பூஜை நடைபெற்று வருகிறது. அதனால தான் பல மாவட்டங்களிலிருந்து, பல ஊர்களிலிருந்து, பல வெளியூர்களிலிருந்து பக்தர்கள் வெள்ளையானந்தா சித்தரை தரிசிக்க வந்திருக்காங்க. வாங்க இந்த வீடியோவில் வெள்ளையானந்தா சித்தர் பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வெள்ளையானந்தா சித்தர் திருவண்ணாமலை மாவட்டம் கருமாரப்பட்டு என்ற கிராமத்தில் 1927ஆம் ஆண்டு பிறந்துள்ளார். வெள்ளையானந்தா சித்தர் தனது 7வது வயதிலிருந்தே கிருஷ்ணர் பெருமானையும் சிவபெருமானையும் தொடர்ந்து நேசித்து வணங்கியும் வந்துள்ளார். சிறு வயதிலேயே கிருஷ்ணருக்கு பஜனை பாடுவதும், அண்ணாமலையாரை தொடர்ந்து வணங்குவதும், கிரிவலம் செல்வதும், விநாயகருக்கும் பாடல்கள் பாடி வணங்குவதும் செய்து கொண்டிருந்தார். இவ்வாறாகவே வெள்ளையானந்தா சித்தர் தனது 30 வயது வரை ஆன்மீக வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்துள்ளார். வெள்ளையானந்தா சித்தர் ஒரு நாள் காலை பொழுதில் தனது வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பூண்டி மகான் அங்கு தோன்றினார். அப்பொழுது வெள்ளையானந்தா சித்தர் பூண்டி மகானை பார்த்து, தாங்கள் பூண்டி மகான் என்று கேள்வி கேட்டார். அப்பொழுது பூண்டி மகான், ஆம், நான் தான் பூண்டி மகான் என்று கூறினார். பிறகு பூண்டி மகான் வெள்ளையானந்தா சித்தரை பார்த்து, நீ என்னை என் இடத்தில் பார்க்க வேண்டும், உடனே வர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் மறைந்து விட்டார். பிறகு வெள்ளையானந்தா சித்தர் அண்ணாமலையாரிடம் உத்தரவு பெற்று பூண்டி மகானை பார்த்து அவரிடம் ஆசிகளை பெற்றுக்கொண்டார். பூண்டி மகான் வெள்ளையானந்தா சித்தரை பார்த்து, நீ என்னை விட 1 மடங்கு நல்ல ஆசியை பெற்று இருப்பாய் என்று திருநூரை அவருக்கு கொடுத்துவிட்டு நீ சென்று வா என்று கூறிவிட்டார். அந்த வார்த்தையை கேட்ட வெள்ளையானந்தா சித்தர் அந்த நொடியிலிருந்தே ஆன்மீகத்தில் தம்மை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டு பூண்டி மகானையும் தனது குருவாக ஏற்றுக்கொண்டு தீவிரமான தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டு 15 ஆண்டு காலம் உணவின்றி, தண்ணீரின்றி கடுமையான தவங்கள் மேற்கொண்டு தனது ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளார். 1979ஆம் ஆண்டு பூண்டி மகான் இறந்து விடுகிறார். அதன் பிறகு வெள்ளையானந்தா சித்தர் தனது உண்ணாவிரதத்தையும் தீவிரமாக மேற்கொண்டு வந்த தியானத்தையும் முடித்துவிட்டார்.
கர்மாரப்பட்டி. நம்ம கர்மாவெல்லாம் இந்த பட்டியில் வந்து அடிச்சுட்டு போகிறதால கர்ம வினையெல்லாம் நீங்கும். சாமி வெள்ளையானந்தா, வெள்ளைனா பணம் ஆனந்தமாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா மங்களம். கர்மாரப்பட்டியில் வந்து கர்மாவெல்லாம் அடிச்சுட்டு போனால் அடுத்த ஊர் மங்களம். மங்களம்னாலே சுபிட்சம். அதுக்கு அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. நானே தபோதலை வாயன்று அழைக்குமலை அண்ணாமலை. எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. இங்கே சாமிக்கிட்ட வந்து காலைல வந்தீங்கன்னா முக்காலம் உணர்ந்தவங்க சாமி எதுக்கடா வந்துக்கிறீங்க, நம்மளாம் அவரோட குழந்தையாக இருக்கிறதால எதுக்கடா வந்தீங்கன்னு கேட்பாங்க. நம்ம குறைகளை சொல்லலாம். வீட்டில் ஒரே பிரச்சனைன்னு வந்து அழுவாங்க. வீட்டில் முக்காலம் உணர்ந்து இருக்கிறதால வீட்டில் ஒரே புகையாக இருந்தது, புகையை விளக்கிட்டா போய் பருப்பு வாசனை வீசுவாங்க. குழந்தைலன்னு சொல்லிட்டு வந்து அழுவாங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணிவிட்டு சாமி வந்து விபூதியை கொடுத்து இந்த விபூதியை தண்ணியில் போட்டு குடிங்க, வயிற்றில் பூசிங்க, நானே குழந்தையாக வந்து பிறக்கிறேன்னு. ஒரு யானைக்குட்டி தர வளர்க்குறேன்னு கேட்பாரு. யானைக்குட்டின்னா ஆண் குழந்தை. வளர்க்குற சாமின்னு சொன்னீங்கன்னா வந்து நானே ஜனனம் வந்து பண்ணுறேன்னு சொல்லுவார். பயிர் விளையிலன்னு வந்து அழுவாங்க. இந்த விபூதியை கரைச்சி இப்போ கல்யாண சாமின்னு பயிரில் தலையில் பயிர் நல்லா விளைஞ்சி வரணுவாங்க. வேலை கிடைக்கலன்னுவாங்க. என்னை நினச்சிட்டு போ, வேலை கிடைக்கணுவாங்க. கல்யாணம் வச்சுருக்கேன்னா கர்மாரப்பட்டி சாமி கல்யாணம் ஆகலைன்னா வடகிழக்கில் ஒரு கிளி இருக்குது பிடிச்சிக்கிட்டான்வார். ஆண்களாக இருந்தால் கிளின்னு சொல்லுவார், பெண்களாக இருந்தால் சொல்லுவார். வடகிழக்கில் ஒரு கிளினா பொண்ணு இருக்குது போய் பிடிச்சிக்கிட்டான்வார். கல்யாணத்துக்கு பணம் வேணுமான்னு கேட்பார். ஆமாம் சாமின்னா இந்த விபூதி எடுத்துக்கிட்டு கல்யாண சாமின்னு சொல்லிட்டு போ, எதில் ஒருத்தன் வந்து பணம் தருவாங்கன்னு சொல்லுவார். அதேமாதிரி அந்த விபூதி நீங்கள் ஆத்மார்த்தமாக யானைக்கு தும்பிக்கை மாரி நம்மளுக்கு நம்பிக்கையோட கல்யாண சாமின்னு சொன்னால் அது நடக்கும், கிடைக்கும். வெள்ளனா பணம் ஆனந்தமாக இருப்பீங்கன்னுவார். கர்மாரப்பட்டி சாமின்னுவாங்க, வெள்ளையானந்த சாமின்னுவாங்க, தாத்தா சாமின்னுவாங்க. நம்ம எந்த விதத்தில் வேணாலும் கூப்பிடலாம். இந்த பிறவியே குருவை பார்க்குது. அரிது அரிது மாநிலராக பிறத்தல் அரிது, அதுலேயும் அரிது கூண் குருடு செவிடின்று பிறத்தல் அரிது. ஒரு இந்த பிறவி எடுத்த நோக்கமே நம்ம குரு அடையிறது தான். ஸ்ரீ குருவே சரணம். ஸ்ரீ கர்மாரப்பட்டி வெள்ளையானது அப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் 10 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். நிறையா இதெல்லாம் எங்களுக்கு காமிச்சார், சொன்னார். இதுக்கு முன்னாடி நான் இதுலேயும் சொல்லியிருக்கேன், காந்திர டிவியில் சொல்லியிருக்கேன். அதை விட ஸ்பெஷல் என்னன்னா எங்களுக்கே தெரியாதெல்லாம் இப்போ கற்றுக் கொடுத்துருக்காரு, சொல்லியிருக்காரு. முந்தி அவர் கொடுத்ததெல்லாம் நாங்கள் சரியான முறையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஒரு தடவை சாப்பிடாமே போயிட்டேன். போன தடவை வந்து சாப்பிடாமல் போயிட்டேன். சாப்பிடாமல் போகிறதுக்கு ஒரு நேராக வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக பேசி சண்டை போட்டார். எப்படி என் இடத்துல சாப்பிடாமல் போகலாம், நான் இருக்கக்குள்ளே நீ சாப்பிட்டல, இல்லாத நேரத்தில் எனக்கு ஏன் நீ மரியாதையில் சாப்பிடல. இது இப்போ நடந்த சொல்லுங்கள். இப்போ நடந்தார். இப்போ 2 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. நிறையா எங்களுக்கு வருஷம் அப்படின்னா நிறையா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் இருந்ததை விட இப்போ தான் அதிகமாக எங்களுக்கு சொல்லித்தரார். அதை வந்து ஒரு 18 வருஷமாகவே எனக்கு இருக்குது. எனக்குள்ளே வந்து பேசுவார், ஆனந்தமாக பேசுவார், எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு தகப்பனாட்டம் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. எனக்குள்ளேயும் இறங்குவார். நான் நிறையா பேருக்கு அவங்க குறைகளையும் சொல்லி அவங்களோட குறைகளையும் நான் தீர்த்து வச்சுருக்கேன். ஏதோ என்ன குழந்தைங்க இல்லை என்ன வித குறைகளையும் வந்து கேட்டாங்கன்னா என்னால் சொல்கிறத நல்லா தீர்த்து வச்சுருக்கேன். அவருக்கு என்ன தரிசனம் கிடைக்குதோ எனக்கும் அதுமாரி தரிசனம் கிடைக்கிது. இருந்தாலும் வந்து என்னை இப்போ அவங்க கூட்டுட்டு வரதா இல்லை, அவங்க மட்டும்தான் வரதா இருந்தாங்க. வந்து என்னை கூட்டுட்டு வரணும், வந்தால் தான் நீ 2 பேரும் வந்தால் தான் வரணுன்ற மாரி சொன்னதுனால நான் இப்போ வந்தேன். அவரோட தரிசனத்தில் நான் நல்லாவே இருக்கோம். இன்னொரு தரிசனத்தோடு நல்லா இருக்கணும்னு சித்தர்கிட்ட ஆசீர்வாதமாக வந்துடுறேன். நீங்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்க கர்மாரப்பட்டி வெள்ளையான சாமியால் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த சாமியை பார்க்குறதுக்கு 22 வருஷம் வந்து நான் வந்து பல கஷ்டங்கள் இருக்குல்ல, அவர் கஷ்டங்களை நீக்கி நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. என்னோட இல்லை, அவர் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி, தொண்டு செய்யணும்னு சொல்லி, ஜனங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி அழைச்சி கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லி அவங்க நேரடியாக அவங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க. குழந்தை பாக்கியம் எல்லாம் குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம், வேலை வாய்ப்பு, படிப்பு, எல்லாம் உடல் நலம், உயிர் காத்திருக்காங்க. பல உயிர்களை காப்பாற்றிருக்காரு. பல அதிகாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வெள்ளையானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம். விபூதிவளர் அருளாசியிலே அடியேன் ஒரு 10 வயதுக்கு உள் வந்து சுவாமியிடம் வந்தோம். பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். என் இல்லத்தரசியர்கள் அவர்களும் சுவாமிகளுக்கு நிறைய உணவு கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு முறை கொடுக்கும் பொழுது நன்றாக இருக்கிறதே, இன்னும் வேணும் என்று கேட்டார். பார்த்தால் உடனே அதில் இருக்கிற உணவு இன்னும் அதிகமாகியது. சுவாமி சாப்பிட்டார். உனக்கு தேன் கிடைக்கும் என்று சொன்னார். அதுபோல் தேன் கிடைப்பதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கும் சொல்லிய சுவாமிகள் உணவு இல்லாமல் பல ஆண்டுகள் தவம் இருந்தார். பூண்டி மகானுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மகானுடைய ஒரு பெருமையும் வெள்ளையானந்த சுவாமிகளே சாரும். பூண்டி மகானுடைய பேரின்பத்தை பெறுவதற்காக வந்த வெள்ளையானந்த சுவாமிகள்
மகான் இவர் அட்டமா சித்திகளை பெறுவார் என்று சொன்னார்கள். அதுபோன்று அட்டமா சித்திகளை பெற்ற மகான் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தரக்கூடியவர். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் முழுதும் தருவோயினி. ஐயா குருநாதர் புணர்ந்த பாவமெல்லாம் பரிபூரண உணர்ந்த ஞானிகள் வெளிப்பட ஓடுமே என்று சொல்லுவார். அதுபோன்று இந்த மகான்களுடைய பார்வைப்பட்டாலே ஒரு சிறப்பு கிடைக்கும். சில பேர் பார்வைப்பட்டால் வம்பு வரும், ஆனால் மகானுடைய பார்வைப்பட்டால் நல்லது நடக்கும். பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு அந்த மிருகம் வருது, அந்த மிருகத்தை ஓட்டிடுறேன். குடும்பத்தை சிறப்பான முறையிலே செய்வதற்காக, இல்லத்தில் எல்லோரும் நலமாக இருப்பதற்காக வாழ்வளித்தவரும், உலகத்திலே நாடக கலைகளை மிக மிக உணர்ந்தவரும், பரமானந்த பொருளாகிய பகவானுடைய அருளின்பத்தையும் பெற்றவரும் நம் சுவாமிகளாகும். திருச்சடை என்று சொல்லுகிற ஒரு பெருமையுடைய மகாமுனிவர் இவர்தான். திரு அண்ணாமலையாருடைய கடிதொழும் பெருமானுடைய வெள்ளையானந்த சுவாமிகளுடைய திருவடி வாழ்க என்று வேண்டி நல்லோர்கள் நினைப்பதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய மகான் முனிவருடைய அருளின்பத்தை பெறுவோம். எல்லா சிறப்பும் பெறுவோம். நன்றி. வாழ்க. ஆண்டுக்கு முன்னு முருகன் என்ற சாமி என்னை கூட்டிருக்கிறார். உயிருடன் இருக்கும்போது நான் வரவில்லை. ஆனால் 3 ஆண்டுக்கு முன்று அவர் ஜீவசமாதி அடைந்த பிறகு தான் நான் வந்து வெளியூரில் ஒரு டீ கடை வச்சு நடத்துகிறேன். அவர் கூட்டார் குறிச்சி சாமியார்கிட்ட வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் நான் இங்கே வந்துட்டு போனேன். வீட்டுக்கு பட்டா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு போனேன். ஆனால் வீட்டுக்கு பட்டாலாம் கிடச்சிடுது. கடை வியாபாரத்துக்கு நல்ல முறையாகவும் வெள்ளையானந்த சுவாமி நன்றாக வைத்திருக்கிறார். வணக்கம், என்னோடய பேர் ஸ்ரீதேவி. நாங்கள் சென்னையிலேருந்து வந்துருக்கோம். இந்த வெள்ளையானந்தா சாமி குரு பூஜைக்காக வந்துருக்கோம். ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க, நிறைவாக இருக்குது. இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்தவராக சொல்கிறாங்க. எல்லா இதுவும் நம்மளோட பிளெஸ்ஸிங்ஸ், அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும்.